எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு மேக்ஸ் வாத்தியார் கிளாஸ் கருத்து ஒரு சோசியல் சயின்ஸ் வாத்தியார் வந்த மாதிரி இருக்குமா போட்டு அடமலை மாதிரி முடிஞ்சாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஒரு அரட்டை இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கையும் ஒரு 1 லட்சம் ரூபாய் 1 இயர் கழிச்சு தான் நான் உங்கள்கிட்ட வாங்க போகிறேன். ஓகேவா? அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ ரிட்டர்ன் வரும் உங்களால் கொண்டு வர முடியும்? அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். எதுவாக வேணா இருக்கலாம், சரி தப்பு இப்படிலாம் பண்ண முடியுமா, இமேஜினேஷன் எதுவாக வேணா இருக்கலாம். ட்ரை பண்ணுறீங்களா? திரும்ப சொல்லுமா? 1 lakh ஒவ்வொருத்தையும் 1 lakh இருக்கு. நான் சொல்லிட்டேன் 1 வருஷம் கழிச்சு தான் உங்களை திரும்ப வாங்க போகிறேன். அதை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். திரும்ப என்கிட்ட 1 லட்சம் கொடுக்கணும். நீங்கள் அதை வச்சு ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச ஆப்ஷன் சொல்லலாம். எனக்கு இது தெரியும், நான் இதை பண்ணுவேன், இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளோ வரும்னு சொல்லுவாங்க, அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். எனிதிங். கஞ்சா கூட லேண்ட் வாங்கி போடுவேன். அதான் சொன்னீங்க, கஞ்சா கூட கட்டலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நான் சிரிக்க சொல்லுங்க. நான் ரீசன் நான் சொல்றேன். சரி, நான் கஞ்சா கட்டலாம் கிண்டல் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இங்கே என்ன எல்லாமே எவிடன்ஸ். இது ஒரு பிசினஸ். ஐயா வீடியோ போட்டாலும் வேற பிளான் வச்சிருக்கீங்களா? ஊர் சைடு வந்து ஏதாவது லேண்ட் வாங்குறதோ இல்லைன்னா வந்து தேங்காய் ஏதோ வாங்கி கை மாற்றி விடுற மாதிரி அப்படி பண்ற மாதிரி பண்ணுவோம். சிம்பிளா இடம் வாங்கி விற்கிறீங்க. இடம் வாங்கி விற்கிற மாதிரி. ஓகே. இல்லை நானே அலோகேஷன் அந்த டைவர்சிஃபிகேஷன் அந்த கதைக்குள்ளே போல அதெல்லாம் நானே அப்புறமா கதையாக இருப்பேன். நான் சொல்ல வருது சிம்பிளா நகை வாங்கி கொடுங்க சார் 1 வருஷம் கழிச்சு விற்பேன், இடம் வாங்கி கொடுங்க சார் 1 வருஷம் கழிச்சு விற்பேன், இது மாதிரி கேட்குறேன். ரைட் ஓகே. அடுத்து லேண்ட். அடுத்து நான் வந்து எவ்வளவு ரிட்டர்ன் வரணும் கேட்கவே இல்லை. என்ன வேணா பண்ணிக்கலாம். அதுதான் என்னங்க அது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 1 lakh 25% வந்து கோல்டு, 25% வந்து எஸ்எல் பண்ணுவேன், 25% வந்து நான் வெளில இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன், ப்ளஸ் 25% மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் அப்படி கிடையாது. இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நான் சொல்கிறதுனா ஒரு லேமேனாக சொல்கிறது தான் பார்த்தேன். உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குது, அதை விட்டுருங்க. ஜென்ரலாக ஒரு பீப்புள்கிட்ட கேட்டால் என்னென்ன சொல்லுவாங்க ஐடியாக்காக தான் நான் கேட்குறேன். எப்படி? ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே நல்ல சான்ஸ். ஃபியூச்சர் ஃபண்ட். அடுத்து பாண்டு. அடுத்து ஃபைனான்ஸ். அடுத்து மார்க்கெட். அடுத்து வெரி குட். அடுத்து ரைட். அடுத்து கன்வர்ட்டிங். ரைட்டு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். அது வேற மெத்தடில் பண்ணுறது. ரைட் ஓகே. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டே மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம், பீஸ் வாங்கலாம், டைரக்ட் மார்க்கெட் வாங்கலாம், ஸ்விங் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம். ரைட் ஓகே. வேற இப்போ நீங்கள் சொன்னது எல்லாத்துலேயுமே யாருமே ஒருத்தர் கூட வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன்னு சொல்லலை. கரெக்டாக எனக்கு இந்த பிஸ்னஸ் தெரியும், நான் இதை பண்ணுவேன்னு சொல்லலை. சொல்லுங்கள் சார். ரைட் ஓகே சூப்பர். சாரி சார். ஆயில். சரி ஓகே. இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க இல்லையா, இது எல்லாமே ஒரு 3 கேட்டகரியில் வரும். ஒன்று வந்து சேவிங்ஸ், இன்னொன்று வந்து பிஸ்னஸ், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டா? ரைட்டு. இப்போ இந்த 3க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்கள். சும்மா சார் நான் ஒன்றும் வாத்தியாரும் கிடையாது சார், நானே கதை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா ஜஸ்ட் சார், நீங்கள் மார்க்கெட்டை காம்ப்ளிகேட்டாக எந்த அளவுக்கு நீங்கள் காம்ப்ளிகேட்டாக ஏதோ கொஸ்டின் கேட்குறாங்க, ஏதோ ஆன்சர் பண்ண யோசிக்க அது மார்க்கெட் கிட்டே நீங்கள் போகவே முடியாது சார். அது ஒரு சாதாரண விஷயம் நினச்சா தான் சார் கிட்டே போக முடியும் எந்த ஒரு விஷயத்துக்குமே. என்ன கொஸ்டின் கேட்டீங்க லாஸ்ட்டாக? சேவிங்ஸ். இப்போ இவங்க எல்லாரும் சொன்ன ஆன்சரை 3 கேட்டகரியில் அடக்கலாம். ஒன்று சேவிங்ஸ், ஏன்னா இப்போ எப்படி ஆதிலாம் சேவிங்ஸில் வரும். பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன், அதை வச்சு லாபம் ஒன்றுமே சொன்னேன். இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஸ்டாக் வாங்குவேன் விற்பேன், கோல்டு வாங்குவேன் விற்பேன், இடம் வாங்குவேன் விற்பேன். இந்த 3 கேட்டகரி இருக்கு இல்லையா, இந்த 3லையும் என்ன சிமிலாரிட்டி இருக்குது, இல்லை என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, சாதகம் என்ன பாதகம் என்ன, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். பிரயோஜனம் இல்லை. ரைட் ஓகே. ஏன்? அது தனியாக. வெரி குட் சூப்பர். ரைட் ஓகே. நான் கேட்கறது நேச்சர் கேட்குறேன். சேவிங்ஸ்க்கு என்ன நேச்சர், இன்வெஸ்ட்மெண்ட்க்கு என்ன நேச்சர், பிசினஸ்க்கு என்ன நேச்சர்? ரிஸ்க் இன்வால்வ்ஸ். சேவிங்ஸ்ல ரிஸ்க் இல்ல. கரெக்ட்டா? நோ க்ரோத். பிசினஸ்ல ரிஸ்க் இருக்கு. அதே மாதிரி ஹை ப்ராஃபிட் இருக்கு பிசினஸ்ல. ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் இருக்கு. ரைட். இன்வெஸ்ட்மென்ட்ல ரொம்ப ரிஸ்க்.
ரைட் And effort. ரைட். இப்போ நீங்க ஒரு எப்படி போடுறீங்க, அது உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் வேணும்? எந்த நாலேஜும் தேவையில்லை. பிசினஸ் பண்றீங்க அதுக்கு Yes, business knowledge. இன்வெஸ்ட் பண்றீங்க அதுக்கு. டெக்னிக்கல் அப்ப சேவிங்ஸ்ங்கற ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது நமக்கு பெரிய நாலேஜ் தேவையில்லை, அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவையே கிடையாது. ஒருத்தர் போய் கேட்கணும் வைக்கணும். இப்போ லேண்டுன்னா ஒரு அட்வொகேட்டை பார்க்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை யாரோ ஒருத்தர் இருக்கணும். எப்படி போடுதுன்னு சொன்னா போதும். ரைட். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, நீங்க எப்படி போறீங்க? அது சேஃபா? ஒரு பேங்க்ல போய் எப்படி போறீங்க? சேஃபா? 5 lakh வரைக்கும் சேஃப். 5 lakh வரைக்கும் சேஃப். இப்போ நீங்க ஒரு பேங்க் போறீங்க, லெட்ஸ் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்னு ஒரு பேங்க் போச்சு இல்லையா? அதுல நீங்க ஒரு 10 லட்ச ரூபா எப்படி வச்சிருந்தாரு? ஒருத்தர் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வச்சிருக்காரு. ஒருத்தர் அதே பேங்கோட பாண்ட் 10 லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்காரு. இப்போ அந்த பேங்க் திவால் ஆகும்போது எந்த ப்ரியாரிட்டியில அவங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி போட்டவனுக்கு 10 லட்ச ரூபா போட்டவனுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க, அல்லது 10 லட்ச ரூபாவே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாண்டு, அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா நான் எப்படி போடும்போது உன் பிரைஸ் கம்பெனி பிரைஸ் ஏறினா எனக்கு ப்ராஃபிட் நிறைய கொடுக்கணும் நம்ம கேட்கவே கிடையாது. எனக்கு 8% வந்தா போகுதுன்னு சொல்லி நம்ம ரிஸ்க்குக்கு நம்ம என்ரோல் பண்ணவே இல்லை. பாண்டுக்கு நான் ஹையர் ரிட்டர்ன்ஸ்லாம் எதிர்பார்க்கல, மினிமம் ரிட்டர்ன் தான் நானும் சொன்னேன். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம என்ன நினைச்சோம், 15 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு 50 ரூபா போகும்னு நினச்சி போனோம். அந்த அடி நல்ல தான் செய்யும். ஸோ அப்போ நம்மகிட்ட என்ன ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னா, சேவிங்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, பிஸ்னஸ்னா என்னங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். இதில் எஸ்பெஷலி சேவிங்ஸை விட நம்ம என்ன சொல்கிறோம், சேவிங்ஸ் வேஸ்ட்டுன்னு ஈஸியாக சொல்கிறோம். பட் சேவிங்ஸும் இருக்கணும். சேவிங்ஸுங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு சில கிரிட்டீரியா நம்ம பார்க்கணும். என்னென்னா, ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ரிட்டர்ன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னென்னா, ஷார்ட் டேர்மாக இருக்கும். நான் எப்படி போட்டு 10 வருஷம் கழிச்சு எடுக்கிறதுக்கு பெஸ்ட். எனக்கு அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இருக்கு ஃபிக்ஸ்டாக வந்து எனக்கு அடுத்த மாதம் அடுத்த 2025 மார்ச் மாதம் ஆகஸ்ட் மாதம் நம்ம ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா இப்போ நான் எப்படி போடலாம்? ஏன்னா நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் 12 மாதம் கழிச்சு நம்மளுக்கு வந்துருங்கிறது. ஒரு ஷார்ட் டேர்முக்கு அது ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்கள் டைம் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஒரு சேவிங்ஸில் போட்டிருக்கீங்க, டைம் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதனால உங்கள் ரிட்டர்ன் அதிகமாகுமா குறையுமா மாறாதா? ஐ மீன் கூடுதலாக குறையுதுங்கிறது. இப்போ 1 வருஷத்துக்கு 8% 2 வருஷம் வச்சிங்கன்னா அதே தான் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் தான். 1 வருஷத்துக்கு உங்களுக்கு 1 லட்சம், 1 லட்சத்துக்கு 1 வருஷத்துக்கு உங்களுக்கு 8000னா அடுத்த வருஷம் 16000, அவ்வளோதான். ஸோ நீங்கள் டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதில் பெரிய இன்க்ரீஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் எதோடைய நேச்சர், சேவிங்ஸோடைய நேச்சர். இது அப்படியே நீங்கள் பிஸ்னஸில் அதே தான். மார்க்கெட்டுக்கு என்ன இருக்கலாம், மார்க்கெட் வேரியேஷன். நீங்கள் சரியான டைம் பண்ணலைன்னா உங்கள் ரிட்டர்ன் வந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து ஏசியன் பெயிண்ட் வந்து 3000 ரூபா வாங்கி 3490 ரூபா போய் அங்கே வித்திருந்தா புத்திசாலி, விற்காம வச்சிருந்தா டெம்பரவரியா முட்டாள், இன்னும் 2 வருஷம் வச்சிருந்தா திரும்ப நீங்க புத்திசாலி. புரியுதா? நீங்க அதான் சொல்ல வரேன். See, அதாவது நம்ம சிம்பிளா என்ன மைண்ட்ல வச்சிருக்கோம்னா, அது ஏன் இப்ப நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நல்ல ஸ்டாக் இல்ல சார், நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன் சார், 5 வருஷம் ஹோல்ட் பண்றேன் சார், லாங் டர்ம் தான் சார் நான் வாங்குறேன், ஒரு ஸ்டாக் சொல்லுங்க சார் சொல்றோம். இது நல்ல அப்ரோச்சா? என்ன மைண்ட் செட்ல நம்ம இருக்கிறோம்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ரொம்ப காலம் வச்சிருந்தா அது ரிட்டர்ன் கொடுக்கும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. கரெக்டா? அதே மாதிரி எல்லா நல்ல ஸ்டாக்கும் எல்லா டைம் பீரியட்லயே ரிட்டர்ன் கொடுக்கணும் அவசியமும் கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். ஏசியன் பெயிண்ட் 3400 ரூபாய் போச்சு, அங்க ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கேன். இப்போ எவ்வளவு இருக்கு? 2200 ரூபாய் இருக்கு. இப்போ 3400 ரூபாய் வாங்கினது முட்டாளா புத்திசாலி? டெம்பரவரியா அவர் முட்டாளி. ஏன்னா அவசரப்பட்டு வாங்கிட்டாரு. அவர் டெக்னிக்கலும் பார்க்கல, வேல்யூஷனும் பார்க்கல. சரி, 3 வருஷம் கழிச்சு நிச்சயமாக ஏசியன் பெயிண்ட் இருக்கும் ஒரு 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் தான். அப்போ அவர் என்ன புத்திசாலியா முட்டாளா? வெரி குட். இப்போ நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு டெக்னிக்கல் தெரியும், ஏசியன் பெயிண்ட்டை 3400 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏசியன் பெயிண்ட் நல்ல பெயிண்ட் தான், அதை மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் ஏசியன் பெயிண்ட் 2400 ரூபா வரும், 2200 ரூபா வரும்னு வெயிட் பண்ணி அங்கே வாங்கிட்டு 3400 ரூபா போகும்போது அங்கேருந்து 200 எடுத்து விற்கிறார் ஒருத்தர். இப்போ இவங்க 2 பேர்த்தோட இவர் ரொம்ப பெரிய புத்திசாலி. கரெக்டா? அக்ரி? கரெக்டா? அப்ப டெக்னிக்கல் ஏன் முக்கியங்கிறது இதுதான் காரணம். லோ லெவல் ஹை லெவலுக்கே ஒரு டெஃபினிஷனே கிடையாது. பட் ஐபிஓ ல வாங்கி இருக்கோம்.
இருக்கலாம், அது ஸ்பிளிட் இருக்கலாம், போனஸ் இருக்கலாம். நான் அதுதான் நான் சொல்றேன். நீங்க எந்த ஸ்டாக் வேணாலும் வாங்குங்க, எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் என்ன காரணத்துக்காக வாங்குறோம், ஏன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் விற்கணும், இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கணும். நல்ல ஸ்டாக் தான், growth தான் அப்படின்னு நம்ம நினைச்சு வாங்கி, அது வந்து நம்மளுடைய நம்பிக்கை, ஹெட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. தங்கத்துல மண்ணுல போட்டாலும் பொண்ணுல போட்டாலும் வீணா போகாது அப்படின்னு நம்ம சொல்றோம், கேட்டிருக்கோம். இது வந்து காலங்காலமா வழிவழியா கேட்டுட்டே வந்திருக்கோம், ரைட்டா? இன்னைக்கு ஈஸியாக போயிட்டு சென்ட் வந்து இவ்வளவு வாங்கி போடுறது, மண்ணுல போட்டாலும் வீணா போகாதுன்னா நிறைய இடத்துல ரியல் எஸ்டேட்ல 10-15 வருஷத்துக்கு அப்படியே இருந்த இடங்களும் உண்டு, பிளாட் போட்டே விற்காத இடங்களும் உண்டு. ஸோ நான் சொல்றது என்னன்னா, நீங்க வாங்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் எதுவா வேணா இருக்கலாம், டெக்னிக்கலா இருக்கலாம், இல்ல ஃபண்டமெண்டலா இருக்கலாம், இல்ல டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் கலந்து இருக்கலாம். ஹோல்டு பண்றதுக்கு அதே மாதிரி ரீசன் இருக்கும். இப்போ நீங்க ஐபிஓ சொல்றீங்க இல்லையா, எல்லா கம்பெனியுமே ஐபிஓ வந்த பிறகு திரும்ப அந்த ஐபிஓ பிரைஸ் வராம போனதே எல்லாம் வராமலே போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஐபிஓல 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கு திரும்ப 30 ரூபா வந்து அப்புறமா 200 ரூபாய்க்கு. இங்க பிரச்சனை என்னன்னா, ஐபிஓல நம்ம நல்ல ஸ்டாக் வாங்குவோம், 200 ரூபா போகும்போது பரவாயில்லப்பா ஐபிஓலே வாங்கிட்டோம் வச்சிருப்போம், இறங்கும் போது விட்டுருவோம். திரும்ப அதுக்கப்புறம் இறங்கி வந்தவங்க இன்னும் இறங்கி போய் விட்டுருவோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்க ஐபிஓல வாங்கும் பொழுதும் ஏன் வாங்கிக்கிறீங்க கூட ரீசன் கிடையாது. பேடிஎம்மா நல்ல ஃபேமஸான ஆப், ஜொமேட்டோவா ஃபுட் டெலிவரி பண்றான், யூடியூப்ல எல்லாரும் சொல்றாங்க, அப்படிதான் பண்றோம். அல்லது ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்லிட்டாரு, செல்வராஜ் சார் சொல்லிட்டாரு, பாலாஜி சார் சொல்லிட்டாரு அப்படின்னு வாங்குவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்றதையும் கேளுங்க, நான் சொல்றதையும் கேளுங்க, பாலாஜி சார் சொல்றதையும் கேளுங்க, செல்வராஜ் சார் எல்லா சொல்றதையும் கேளுங்க. உங்களுக்கு அதை கன்சாலிடேட்டடா ஒரு முடிவு வரும். அது நீங்க உங்க மனசுக்கு லாஜிக்கலா இருக்கும். இப்ப யாரெல்லாம் இங்க ஆனந்த் சீனிவாசன் சார் ஃபேன்? ஓகே, நானுமே அவருடைய பெரிய ஃபேன் தான், சரியா? பட் என்ன விஷயம் அப்படின்னா, அவர் ஐடிசி வாங்க சொல்றாரு, மணப்புறம் வாங்க சொல்றாரு, டாடா மோட்டார்ஸ் வாங்க சொல்றாரு. இப்ப அவர் சொல்லி வாங்கினவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஏன் டாடா மோட்டார்ஸ் வாங்குது, ஐடிசி ஏன் வாங்க? ஆனந்த் சீனிவாசன் சொல்லிட்டாரு. அவர் 1000 விளக்கம் சொல்லியிருப்பார். அவன் சிகரெட் பிசினஸ் இது, ஹோட்டல் பிசினஸ் இது, அவன் இதை பிரிப்பாங்க, டீமர்ஜான என்ன பிரச்சனை அவனுக்கு போலலாம் அதெல்லாம் வாங்கலாமா வேணாம், இதுதான் கஷ்டம்னு சொல்றேன். ஸோ டெக்னிக்கல் ஏன் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது தான், ஃபண்டமெண்டல் வந்து கொஞ்சமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, போதுமானது. நீங்கள் ஃபண்டமெண்டல் ரொம்ப போக 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 உங்களுக்கு வந்து அது வந்து போர் அடிச்சிடும், அல்லது வந்து ரிட்டர்ன் கையில் காசு வாங்க முடியாது. கண்டிப்பாக டெக்னிக்கல் இருந்தால் தான் நீங்கள் ஸ்டார்ட் எல்லாம் பண்ண முடியும். அடுத்து மார்க்கெட்டில் பணம் பண்ணணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்கும். ஒன்று டைம், இன்னொன்று பணம், இன்னொன்று ஸ்கில். இப்போ இந்த 3ல் ஏதாவது 2 நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா பணம் சம்பாதிக்கலாம். உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட ஸ்கில் கம்மியாக இருந்தால் போதும், நீங்கள் நிறைய டைம் கொடுத்தா பணம் சம்பாதிக்கலாம். எக்ஸாம்பிள் என்னது, ஸ்விங் பண்ணுறது. ப்ளூ சிப் ஸ்டாக் தான் உங்கள்கிட்ட 5 லட்சம் இருக்குது, ஏஷியன் பெயிண்ட் இறங்கிருக்கு, நல்லா வாங்கி போட்டு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, பணம் சம்பாதிக்கலாம்ல. அதுக்கு டெக்னிக்கல் தேவையில்லை, ஃபண்டமெண்டல் பேச ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. அப்போ உங்கள்கிட்ட பணம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொவைடர் நீங்கள் 2 லட்ச ரூபாய் போட்டுட்டு செவனே உட்காரக்கு மனசு இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட பணம் நிறையா இருந்தால் ஸ்கில்லுங்கிறது கம்மியாக இருந்தாலே போதும், டைம் நிறையா கொடுத்தா நீங்கள் பணம் பண்ணலாம். சரி, இப்போ இன்னொரு காம்பினேஷன் சொல்லுங்க. இப்போ பணம் நிறையா இருந்து ஸ்கில்லு கம்மியாக இருந்து டைம் நிறையா கொடுக்குன்னு சொல்லிட்டேன். இதே மாதிரி நீங்கள் இந்த 3ல் ஏதாவது ஒரு காம்பினேஷன் சொல்லுங்க. பணம் கம்மியா இருக்கு சார். சொல்லுங்க, கம்மியா இருக்கு. அதுதான் நான் வரேன். ஸ்கில்லு கம்மியா இருக்கு, டைம் ஆக இருக்கு. அப்பதான் அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். நீங்க மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை பத்தி கவலையே படாம அதை வேற ஒருத்தன் பொறுப்புல கொடுத்துறீங்க. ஒரு டிரைவரை போட்டு வண்டி ஓட்டி நீங்க தூக்கிட்டு போங்கன்னு சொல்றேன். இல்ல நான் தான் ஓட்டுவேன்னா ஓட்ட தெரியலன்னா உங்க கால் தான் போகும். ஸோ அப்ப டைம் நம்மகிட்ட நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஸ்கில் மியூச்சுவல் ஃபண்ட் தான் போகணும். நான் என்கிட்ட வந்து 30,000 இருக்கு, 30,000 வைத்து தினமும் 1000 சம்பாதிப்பது எப்படின்னு போட்டு போனீங்கன்னா அப்படி பண்ண முடியாதான்னு கேட்டா பண்ண முடியும். அதுதான் இன்னொரு கேட்டகரி. என்னது, என்கிட்ட பணம் கம்மியா இருக்கு, ஸ்கில் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. சாருடைய சிலபஸுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களா இருக்காங்க, அவங்க பேர் என்ன சார், அந்த 1 மினிட் கேண்டில் ட்ரேட் பண்ணுவாங்க, ஸ்கால்பிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாம் வீக்லி சொல்றோமா, வீக்லி மந்த்லின்னு 1 நிமிஷத்துல வாங்கி வித்து லாபம் கொண்டாட்டெல்லாம் இருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட ஸ்கில் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தா குறைஞ்ச டைம்ல குறைஞ்ச பணத்தை வச்சே பணம் பண்ண முடியும், ரைட்டா? அப்ப நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் உங்ககிட்ட எது இருக்கு. இந்த பிளஸ் கணக்கே நான் வரல, அதான் ஸ்கில்ல வளர்த்துக்கணும். ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் மிஷன் இருக்கு. ஸ்கில்லுக்கு டைம் இல்லைன்னா என்கிட்ட போங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். ஐ மீன் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சுக்கன்னு சொல்றேன். கரெக்டான கொஸ்டின். என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, எனக்கு வந்து டைம் ஒதுக்க முடியல. ரைட், டைம் இல்லைங்கிறதுக்கான அர்த்தம் வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து அவங்க இயல்பே டைம் இருக்காது, ஒரு பிசினஸ் மேனா இருப்பாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, டிரைவர் வைக்கிற எல்லாருமே கார் ஓட்ட தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா.
பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு டிரைவர் இருக்காங்க, அர்த்தம் என்னப்பா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, கார் கூட ஓடுறதுக்கு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு அதை விட முக்கியமான வேலையை அந்த நேரத்தில் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸரோ இல்லை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸோ பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். அல்லது நீங்கள் டைம் ஒதுக்கியே ஆகணும் கற்றுக்கிறது. இன்னைக்கு எல்லாத்தையுமே டைம் எல்லாத்தையும் இருக்கும். நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னா நம்ம இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் இப்பயும் நான் என்ன சொல்லுங்க, இன்னைக்கு கிளாஸ் எடுத்தாங்க, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு புரியலைங்கிறலாம் அவங்க 2 பேருக்கு. ஏன்னா எனக்கு அது தெரியாது. ஆனால் உங்கள் ட்ரைனிங்ல நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த 70 பேர்த்துல ஒரு 30 பேருக்காவது ஒன்றும் புரியலை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கரெக்டா? நான் என்ன சொல்றேன், இந்த கிளாஸ் முடிய போகிறது கிடையாது. 100 டேஸ்க்கு நாம இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் போகிறோம். பாலாஜி அப்பப்போ அந்த ஒரு குரூப் நாங்கள் ஃபாலோ அப்படிதானே சார், ஒரு குரூப் இருக்க போது அந்த குரூப்ல இங்க யார் யாருக்கா ஒரு கோவம் இருக்கு, நீங்க 4 பேர் கிளாஸை கத்துட்டு வந்துட்டு ஆனாங்கன்னா அவங்களே போய் சொல்லிட்டு கையில் இருக்கும் இல்லையா, அந்த யார் யாரு அவங்க எல்லாமும் அந்த குரூப்ல இருப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ஒரு விஷயம் தப்பா செய்றீங்க இல்ல தெரியலைன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. பட் நீங்க ஏதாவது ட்ரை பண்ணணும். நீங்க வரைஞ்சு போடுங்க, தப்பானா பரவாயில்ல, நான் வரையவே மாட்டேன், பிபிசியில் எங்க வாங்கணும், ஐஓசி எங்க வாங்கணும்னு கேட்டா அது முடியவே கிடையாது. ஓகேவா? இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஓகே. அடுத்து இன்னொரு கதை. இப்போ வந்து டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. இப்போ எல்லாத்தையுமே அதே 1 லட்ச ரூபா கதை, ஒவ்வொருத்தரையும் ஒரு எல்லாத்தையும் 1 லட்ச ரூபா இருக்கு. பர்மிஷன்லாம் கேட்டு ஐயா, இப்போ எல்லாத்தையுமே 1 லட்ச ரூபா இருக்கு. சரியா? 3 கேட்டகரியா பிரிச்சிருவோம். ஒரு குரூப்புக்கு டெக்னிக்கல் மட்டும் தெரியும், ஒரு குரூப்புக்கு ஃபண்டமெண்டல் தான் தெரியும். என்ன மாதிரி ஆச்சு? ஒரு குரூப்புக்கு 2மே தெரியும். சரியா? இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு என்ன பண்ணா எஃபெக்டிவா பண்ணணும்? இமேஜின் பண்ணிக்கங்க சொல்றேன். டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க ட்ரேடிங் பண்ணலாம், இன்ட்ராடக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் அந்த அளவுக்கு அவர் நாலேஜ் இருந்துச்சுன்னா முதல்ல ஒரே ஒரு விஷயம், டெக்னிக்கல் தெரிஞ்சாலே இன்ட்ராடே எப்போ பண்ணணும், கமாடிட்டி பண்ணணும், கிரிப்டோ பண்ணணுன்றதுக்கு வரமாச்சு. முதல்ல நீங்க அதான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், ஊரை ஏறி போய் முடிங்க. ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கி வச்சு 1 மாசமோ 1 வாரமோ 1 வருஷமோ வித்து ஒரு 12% 15% ரிட்டர்ன் எடுங்க. அப்புறமா நீங்க இன்ட்ராடே கத்துக்கலாம் போலாம். சரி, ஓகே. டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம்? லோல வாங்கி கையில எடுத்துக்கலாம். ஆல்ரைட், ஓகே. ட்ரேட் பண்ணலாம், அப்படி வச்சுக்கலாம். இந்த ட்ரேட் என்ன பண்ணலாம்? ரைட். ஃபண்டமெண்டல் மட்டும் தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸ்டாக்கா பார்த்து ப்ரொவைடர் எல்லாத்தையுமே 1 லட்சம் தான் இருக்கு. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். 2 தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம்? சரி, நானே முடிவு போறேன். 1 லட்ச ரூபா வச்சுக்கிறவரு டெக்னிக்கல் தெரிஞ்சவர் என்ன பண்ணுவாரு? எங்க வாங்கணுங்கிறத டிசைட் பண்ணி எங்க வைக்கணும். இப்போ ஒரு ஸ்டாக் 100 ரூபாய் இருக்கு. ஒரு சின்ன நீங்க ரோட்ல வேணா எழுதிங்க, நான் அதை கொஞ்சம் நீங்க ஒரு ஸ்டாக் 100 ரூபாய் இருக்கு. டெக்னிக்கல் தெரிஞ்சவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரைட் வேணுமா? இப்ப டெக்னிக்கல் தெரிஞ்சவர்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கு. அவர் ஒரு ஸ்டாக் வாங்க போறாரு. அந்த ஸ்டாக் 100 ரூபாய் இருக்கு. டெக்னிக்கல் தெரிஞ்சவர் அப்படியே 100 ரூபாய் வாங்கி வராரு. இறங்குமா பார்ப்போம். இறங்குமா அப்படி சொல்ல வேணாம், எந்த இடத்துல வாங்கணும்னு வெயிட் பண்ணுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 97 ரூபா ஒரு நல்ல சப்போர்ட் அவங்க வாசையில. சரியா? அப்ப 100 ரூபாயில இருந்து 97 ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணுவார். ரைட். அதுக்கு ஸ்டாப் லாஸ்னு வைப்பாங்க. ஸ்டாப் லாஸ் அர்த்தம் என்ன? கேபிட்டலை காப்பாற்று. அதாவது இந்த 95ங்கிற ஏரியை கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல நீங்க 3வது படியில நிக்கிறீங்க, சார் 7வது படியில நிக்கிறீங்க, அதுக்கு கீழே படியே இல்லை. சரியா? கீழே 6 படி இல்லை, நீங்க மொத்தம் 14வது படியில இருக்கீங்க. இறங்கி வந்துட்டே வரலாம். நீ 7வது படி உடஞ்சா என்ன ஆகும்? நீங்க 7வது படி கீழே தான் போயிருக்கீங்க. அதுதான் ஸ்டாப் லாஸ். அப்ப என்ன பண்ணிடணும்னா அந்த படியை கால் வைக்கிறப்பே குதிச்சிடணும். சரியா? சோ அப்ப என்ன பண்ணுவாரு? டெக்னிக்கல் தெரிஞ்சவரு 100 ரூபா ஸ்டாக்க 97 ரூபா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. அதுக்கு ஒரு 95 ரூபா, இது எல்லாமே அசம்ஷன், 95 ரூபா ஸ்டாப் லாஸா வச்சுப்பாரு. கரெக்டா? இப்போ அந்த ட்ரேட் சக்சஸ், ஒரே ஒரு ஷேர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் எடுத்துச்சுன்னா அவருக்கு எவ்வளவு லாஸ் வரும்? 2 ரூபா. சரி, இப்போ அதே மாதிரி அவர் 97 ரூபா வாங்கிட்டாரு, அதை 101 ரூபாய் விற்கிறாரு. இப்போ லாபம் வந்தா எவ்வளவு வரும்? 4 ரூபா. அதாவது நஷ்டம் வந்தா 2 ரூபா, லாபம் வந்தா இதுக்கு பேர் என்ன? ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அவ்வளவுதான். 1:2. நீங்க 97 ரூபாய்க்கு வாங்கி
96 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சு 98 ரூபா நீங்க ரிஸ்க் எடுக்கலாமா? 1:1 எடுக்கலாம். அது எப்ப நான் போய் சொல்றேன். 1:1 சூப்பர் 1:1. இப்போ அதே தான் 97 ரூபாய் வாங்குறாரு. சார் புரியுதா? ஏன்னா இதுதான் ஈஸியானது. இதுவும் புரியலன்னா எனக்கு தான் கஷ்டம். சரி இப்போ 97 ரூபாய் வாங்குறாரு. அதே 95 ரூபாய் ஸ்டாப் லாஸ். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இன்னும் அதாவது 6 ரூபாய் லாபம் வர வரைக்கும் வெயிட் பண்றாரு. அப்ப 6 ரூபாய் லாபம்னா எவ்வளவு? 103 ரூபாய். ஓகேவா? இப்போ கிளாஸ் வந்தா எவ்வளவு? 2 ரூபாய். ப்ராஃபிட் வந்தா 6 ரூபாய். இப்போ இது என்ன ரேஷியோ? 1:3. இதுக்கு பேர் என்னது? ரிஸ்க் ரிவார்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா டெக்னிக்கல் தெரிஞ்ச ஒரு அசோசியேஷன் பண்ணிக்கங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கா? அவர் இதே மாதிரி 100 ரூபாய் பிரைஸ் கூடிய 10 ஸ்டாக் எடுக்கிறார். ஒரு கற்பனை. சரியா? ஒரு சின்ன கற்பனை. சரியா? இப்போ இந்த எல்லா ஸ்டாக்குமே 97 ரூபாய் ஒரு சப்போர்ட் இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா 100 ரூபாய் இருக்கா? சாரி 1 லட்சம் ரூபாய் இருக்கா? அதை 10 ட்ரேடா டிவைட் பண்ணிக்கணும். ஒரு ட்ரேடுக்கு எவ்வளவு கேபிட்டல்? 10,000 ரூபாய். இப்போ 10 ட்ரேடு ஒரு கேபிட்டல் ஒரு ட்ரேடு 10,000 ரூபாய் கேபிட்டல். இப்போ அவர் 97 இப்போ வந்து ஒரு ஸ்டாக் 97 ரூபாய் வாங்கிட்டார். சரியா? இப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சொன்னீங்க இல்லையா? ஒவ்வொரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்க கணக்கு பிடிக்கங்க. 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல அவர் ட்ரேட் எடுத்தால் நல்லா கவனிச்சுங்க. 10 ட்ரேடு 1 லட்சம் ரூபாய். ஒரு ட்ரேடுக்கு 10,000. அவர்கிட்ட மொத்தமா இருக்குது 1 லட்சம். அவர் 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ஒரு ட்ரேட் எடுத்தா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ட்ரேட் எடுத்தா 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ட்ரேட் எடுத்தா இந்த 3 சினாரியோ வச்சுக்கோங்க. இதுல 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ட்ரேட் எடுக்கிறார் இல்லையா? அவர் மினிமம் எத்தனை ட்ரேட் இந்த 10ல எத்தனை ட்ரேட்ல சக்சஸ் ஆனா அவர் நிகர லாபத்துல இருப்பார், நெட் ப்ராஃபிட்ல இருப்பார். 1:2 சொல்லி முடிச்சாரு. 1:2ல ட்ரேட் எடுத்திருக்கார் இல்லையா? அவருக்கு மினிமம் எத்தனை ட்ரேட் சக்சஸ் ஆனா அவர் நிகர லாபத்துல இருப்பார். 1:3க்கு இதே கதை சொல்லுங்க. 1:1 எடுத்தோம் 10 ட்ரேட்ல பண்ணா சக்சஸ். 6 ட்ரேட் பண்ணா முதல்ல 1:1 கேட்றோம். 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ஒரு ட்ரேட் எடுக்கிறார். 10 ட்ரேட் ஒரே மாதிரி 10,000 கேபிட்டல். லாஸ் ஆனா எவ்வளவு? 2 ரூபாய். ப்ராஃபிட் வந்தா எவ்வளவு? 2 ரூபாய். அதான் 1:1. இப்போ அந்த 10 ட்ரேட்ல எத்தனை ட்ரேட்ல சக்சஸ் ஆனா அவர் நெட் லாபத்துல இருப்பார். நெட் லாபம்னா 6 ட்ரேட். 1:2 3 நான் அப்படி பாக்குறேங்க தப்பு நடத்த கிடையாது. 3 4 தான். எனக்கு சொல்லுங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 1:2 எடுக்கிறாருன்னா அவர் இத்தனை ரேட் சக்சஸ் இத்தனை ரேட் ஃபெயிலியர் ஆனா லாபத்துல இருப்பார். 3 ரேட் சக்சஸ் ஆனா அவர் லாபம் எவ்வளவு இருக்கும்? 6 ரூபாய். 4 ரேட் லாஸ் ஆனா லாஸ் சொல்லுங்க. 8 ரூபாய். இல்ல நான் கேக்குறது 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ட்ரேட் எடுக்கிறவரு எத்தனை ட்ரேட் லாஸ் ப்ராஃபிட் பண்ணா போதும் நிகர லாபத்துல இருப்பார். எத்தனை ட்ரேட் சக்சஸ் ஆனா 3 ட்ரேட் சக்சஸ் ஆனா 4 ட்ரேட் சக்சஸ் ஆச்சுனா அவருக்கு எவ்வளவு லாபம்? 8 ரூபாய். 6 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனா 6 ரூபாய் லாஸ். அப்ப நிகரமா இந்த லாபத்துல இருப்பார். சரி ரைட். 1:3க்கு 3 ட்ரேட். 3 ட்ரேட் சக்சஸ் ஆனா 9 ரூபாய் லாபம். 7 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனா 7 ரூபாய் லாஸ். ரைட். இப்போ ஓகே. இப்போ நீங்க எல்லாரும் பிகினர். நீங்க 10 ட்ரேட் எடுக்கிறீங்க. எத்தனை ட்ரேட் உங்களுக்கு சக்சஸ் ஆகும்? பிகினருக்கு 4 ட்ரேட் சக்சஸ் ஆகும் நினைக்கிறீங்களா? சக்சஸ் ஆனா போதும். ஒன்னு இல்ல ரெண்டு ஜோக்ஸ் அபார்ட் நான் லாஸ்டா கேக்குறேன். சார் ஒன்னு இல்ல ரெண்டு சார். உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க இப்பதான் பிகினர் இல்ல ஏற்கனவே கத்துக்கிட்டா இருக்கலாம். இப்போ நான் கிருத்திகா மேம் நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை ட்ரேட் சக்சஸ் ஆகும் நினைக்கிறீங்க? 10க்கு 10க்கு ஒரு 7 வரும். 7. எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? 15 years. 15 இயர்ஸா இருக்காங்க. 10க்கு 7 ட்ரேட் சக்சஸ் ஆகும். இப்போ சொல்லுங்க மத்தவங்க. சார் ஒன்னு இல்ல ரெண்டு வரும் சார். 0. அது லெஜெண்ட். அப்புறம் தனியா வச்சிருக்காங்க. இல்ல சார் ஜோக்ஸ் அபார்ட். ஒரு எக்ஸாம்பிள். இல்ல ஐயா இதுல இன்வெஸ்ட்மென்ட் வருங்கய்யா. சரி ஓகே ஜோக்ஸ். டைம் போயிட்டே இருக்கு. சோ அப்ப விஷயம் என்னன்னா நீங்க பிகினரா இருக்கிறவங்க 10க்கு 3 சக்சஸ் பண்றதே பெரிய விஷயமா சார்? அப்ப நம்ம என்ன ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எடுக்கணும்? 1:3 அவ்வளவுதான் சார். இப்ப ட்ரேடு அப்படினாலே இன்ட்ராடே மனசுல போகாதீங்க. அது ஃபிங்கா கூட இருக்கலாம். இப்ப நீங்க நான் உங்ககிட்ட கேபிட்டல் 2 லட்சம் ரூபாய் இருக்கு. பாலாஜி சொல்றாரு டெக்னிக் கத்துக்கிறீங்க. நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா இது அப்ளை பண்ணுங்க நான் சொல்றேன். மேரிகோ நல்லா இருக்கு. அதுக்கு ஒரு 50,000 போடு. ஐடிசி ரொம்ப நாள் இறங்கிட்டே இருக்கு. அவனுக்கு 30,000 போடு. இப்படி போடாதீங்கன்னு சொல்றேன். முதல்ல நீங்க என்ட்ரி எது, ஸ்டாப் லாஸ் எது, டார்கெட் எது, இதை வச்சு முதல்ல நீங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிளிக் பண்ணுங்க. அப்ப நீங்க எதை சூஸ் பண்ணணும்? ஹை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கதா சூஸ் பண்ணணும் பிகினிங்ல. அதே மாதிரி வீக்லி மந்த்லி தான் சூஸ் பண்ணணும். டைம் ஃப்ரேம் சொன்னாங்க இல்லையா? சோ இதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ முக்கியம். இப்போ நான் சொன்னது பூரா யாருக்கு? பிகினர்ஸ். அதுக்கு முன்னாடி கேட்டீங்க
டெக்னிக்கல் மட்டும் தெரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு. சரி, இப்போ ஃபண்டமெண்டல் மட்டும் தெரிஞ்சுருக்காரு, அவருக்கு டெக்னிக்கல்லாம் தெரியாது என்ன மாதிரி, அவர் என்ன பண்ணணும் சொல்லுங்க சார், எதுனாலும் சொல்லுங்க. ஓகே, ஒரு நம்ம ட்ரேடு டெக்னிக்கல் ட்ரேடு இருக்கிறவங்களுக்கு 10 ட்ரேடு, ஒரு ட்ரேடுக்கு 10,000 இவ்வளோ ஒரு கதை சொன்னேன்ல. ஃபண்டமெண்டல் தெரிஞ்சவர் இன்வெஸ்ட் பண்றாரு இல்லை ஸ்விங் பண்றாரு, அவர் என்ன பண்ணணும்? அவனும் இதே தான் பண்ணும். ஸ்பிளிட் பண்ணி எப்படி நம்ம ட்ரேடுக்கு கேபிட்டல் ஸ்பிளிட் பண்ணோம் ஈக்குவலா, அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் நம்ம கேபிட்டல் செக்டர் அதாவது என்னன்னா டைவர்சிட்டி. ஓகேவா, நம்மகிட்ட 1 லட்சம் இருக்குன்னா அதை எப்படி பிரிச்சுக்கலாம்? 10,000 10ஆவும் பிரிக்கலாம், 20,000 5ஆவும் பிரிக்கலாம், 25 4ஆவும் பிரிக்கலாம். இப்ப உங்கள்கிட்ட பணம் கம்மியாக இருக்கும் பொழுது இந்த பிரிக்கிற வீதம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். 1 லட்சம் இருக்குன்னா 4ஆ பிரிக்கணும். நீங்க 1 லட்ச ரூபாய் 10ஆ பிரிக்கிறேன்னா 10,000 இந்த ஸ்டாக் வாங்கி 3 ரூபா லாபத்தை தான் பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க, நெட்டாக லாஸ்ட்டாக தான் இருக்கும். பல பேர் டைவர்சிஃபிகேஷனையும் அலோகேஷனையும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நிறைய ஸ்டாக் வச்சிருக்கிறதும் எல்லா செக்டார்ல இருக்க ஸ்டாக்கையும் வாங்கி வச்சுக்கிறது மட்டுமே அலோகேஷனோ டைவர்சிஃபிகேஷனோ கிடையாது. உங்க கேபிட்டலுக்கு தகுந்த அலோகேஷன் இருக்கும். கரெக்டா? 1 லட்சம் இருக்குன்னா குறைந்தபட்சம் நீங்க ஒரு ஸ்டாக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஸ்டாக்ல 10% அலோகேட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அவர்கிட்ட இருக்கிறதே 50,000. அதை வச்சு என்னைக்கு அவர் ட்ரேட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அப்ப இருக்குது 10 லட்சம். அப்ப உங்ககிட்ட இருக்க கேபிட்டலை பொறுத்து தான் நீங்க என்ன மாதிரியான நீங்க பார்த்தா எனக்கு உங்ககிட்ட இருக்க கேபிட்டலை பொறுத்து தான் நீங்க என்னென்ன செக்டார் சூஸ் பண்ணுங்கிறது இருக்கு. உங்ககிட்ட வந்து கேபிட்டல் நிறைய இருக்கு அப்படின்னா ரிஸ்கியான செக்டார் சூஸ் பண்ணலாம், சைக்கிளிக்கல் செக்டார் சூஸ் பண்ணலாம். இப்படி சொன்ன உடனே நீங்க கேட்கணும், ரிஸ்கியான செக்டார் என்ன சார், சைக்கிளிக்கல் செக்டார் என்ன சார்? சரி சார், நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல நீங்க பிகினரா வரீங்க அப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இது வந்து மார்க்கெட் கேப் கடையில தெரியும். இது நான் அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஆட்டோ, ஃபார்மா, எஃப்எம்சிஜி, பேங்கிங், ஐடி, இந்த முதல் 100 நாளைக்கு அல்லது நீங்க உங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடன்ட் வர வரைக்கும் இந்த 5 செக்டாரை தவிர்த்து எந்த செக்டாருக்கும் போகாது. ஆட்டோ, ஃபார்மா, எஃப்எம்சிஜி, ஐடி, பேங்கிங். இப்போ நம்ம என்ன பிக் பண்ணியாச்சுன்னா, நம்ம ஒரு பிகினர், நம்ம கிட்ட பணம் எவ்வளவு இருக்கு, நம்ம கிட்ட ஸ்கில் கம்மியா இருக்கு, பணம் கூடுதலா இருக்கோ குறையா இருக்கோ, 5 செக்டார் சூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு பேர் என்னன்னா செக்டார் டைவர்சிஃபிகேஷன். கரெக்ட்டா? ரைட். இப்போ உங்ககிட்ட வந்து 1 லட்சம் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஒரு செக்டாருக்கு அப்ப எவ்வளவு ஒதுக்கலாம்? 20,000. இப்போ அடுத்த क्वेश्चन என்ன வரும்னா, 20,000 என்கிட்ட இருக்கு, பேங்கிங் 20,000 ஒதுக்க சொல்லிட்டீங்க, நம்ம இப்போ எஸ்டாக் வாங்கலாமா? அப்ப என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்னா லார்ஜ் கேப் அல்லது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். கரெக்ட்டா? அடுத்தது தான் நம்ம அடுத்தது கொடுக்கணும். ஸோ உங்கள்கிட்ட கேபிட்டல் இப்போ ஒரு பேங்கிங் செக்டருக்கே உங்களால் 20,000 தான் ஒதுக்க முடியுதுன்னா நீங்க ரிஸ்கியான ஸ்டாக் பக்கம் போகவே கூடாது, பெனி ஸ்டாக் பக்கம் போகவே கூடாது. இப்போ பேங்கிங்கே உங்களால் 1 லட்சம் ஒதுக்க முடியுதுன்னா தாராளமாக ஒரு 5% ஒரு 5,000மோ இல்லை மிஞ்சி போனால் ஒரு 10,000மோ எஸ் பேங்க் வாங்கி வைக்கலாம், தப்பு. திரும்பி சொல்றேன், இந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. நான் சொல்றது ஜெனரல். அப்ப இதுக்கு பேர் தான் என்னது, மணி மேனேஜ்மெண்ட். ஒண்ணே ஒன்று உங்களுக்கு கிளியரா புரியுதா? நீங்க டெக்னிக்கல் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணாலும் சரி, ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஃபண்டமெண்டல் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, என்ன தெரிஞ்சிருக்கணும்? மணி மேனேஜ்மெண்ட். அதுதான் முக்கியம். நம்ம வண்டி ஓடுறதுக்கான காரணமே அதுதான். ஜெயமணி நான் சொல்றேன். ஓகேவா? ஃபண்டமெண்டல் பெருசா கடல், அதுவும் பெருசா தெரிஞ்சுக்க வேண்டிய, டெக்னிக்கல் அதே மாதிரி தான். அதனால நான் சொல்ல வரேன், இதுல நீங்க கிளியரா இருந்துட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் கேம் விட்டு வெளில போக மாட்டீங்க. மேபி உங்களுக்கு உட்காரக்கு வந்து ஏதோ ஒரு சீட் கிடைச்சிடும். நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா உட்கார ரவுண்ட் டேபிள் ஓடும்போது சீட்டே கிடைக்காது. ஸோ இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாட்டீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்க டெக்னிக்கல் மேல கான்ஃபிடன்ட் வர வரைக்குமாவது இது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 2 கேட்டகரி சொல்லியாச்சு. என்ன கேட்டகரி? 1 லட்ச ரூபாய் வச்சு டெக்னிக்கல் மட்டும் வச்சு முடிவு எடுக்கிறவங்க. இன்னொரு தேவை சொல்லியாச்சு, ஃபண்டமெண்டல். இப்போ ஃபண்டமெண்டல் எடுத்தவங்க முதல்ல என்ன சொல்லுவோம்? டைவர்சிஃபிகேஷன் சொல்லிட்டோம், அலோகேஷன் சொல்லிட்டோம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கு 20,000 சொல்லியாச்சு, ஒரு செக்டார்னு வச்சுங்க, ஒரு ஸ்டாக்னு வச்சுங்க. இப்போ HDFC பேங்க் 20,000 வாங்கணும் முடிவு பண்ணியாச்சு. ஃபண்டமெண்டலா வாங்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரீசன் இருக்கு. இப்போ ஃபண்டமெண்டல் உடனே புக் வழி பி எல்லாம் பார்க்க வேண்டாம். நான் சொல்ல வருதுன்னா, அந்த ஸ்டாக்கை வாங்குறது அப்பா அந்த ஸ்டாக்கோட மதிப்பு 2,000 ரூபாப்பா, இப்போ 1,800 ரூபாய் இருக்கு அப்படின்னு நினைச்சு வாங்குறது ஃபண்டமெண்டல் தான். அதுக்கு என்ன பார்க்கணும் சார்லாம் கேட்காதீங்க, தனிக்கிறது அது வேற. நான் சொல்ல ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கீங்க. அப்ப நீங்க HDFC பேங்கை வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு ரீசன் ஃபண்டமெண்டலா. என்ன ரீசனா இருக்கலாம்? இது நல்ல growth இருக்கு, ஃபினான்ஷியலா நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அல்லது ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ இந்த சீப்பா இருக்குன்னு முடிவு பண்ணி வாங்குறாங்க இல்லையா,
அவங்க பேர் வேல்யூ இன்வெஸ்டர். அவங்களுக்கு என்ன வேல்யூ, இப்போ ப்ரைஸுக்கும் அவங்களுக்கு உண்மையான வேல்யூக்கு என்னன்னு பார்க்குது. இந்த க்ரோத்தாக இருக்குங்கிறவங்க என்னன்னா காஸ்ட்லியாக இருக்கிற பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஐஃபோன் வாங்குற ஆட்கள் மாதிரி அவங்களுக்கு தேவை இந்த பிராண்டு தானே தவிர அந்த காஸ்ட்லிங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பேர் என்னது, க்ரோத் இன்வெஸ்டர். இன்னொரு கேட்டகரி என்னன்னா கான்ட்ரா இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ நல்ல டவுன்ல இருக்க செக்டர் இது, இப்போ ஆட்டோ ஆட்டோ இறங்கவே ஆரம்பிக்குது. பிரைவேட் பேங்கிங், பிரைவேட் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ், என்பிஎஸ்சி பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம், இன்சூரன்ஸ். இப்போ பிஎஸ்சி பேங்க் கிடையாது, பிரைவேட் பேங்க், இன்சூரன்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், கெமிக்கல். ஐயா ஆயில் அண்ட் கேஸ் இல்லையா, நான் இந்த டெக்னிக்கல் கனெக்ஷன் நான் வரல, இருக்காதீங்க, நாங்கள் கமல் பாணி சரியா. அப்ப நீங்க இதுல இப்ப நீங்க ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதுல ஏதோ ஒரு கிடைக்கல நீங்க நின்றணும். இங்க பிரச்சனை என்னன்னா வாங்கும் பொழுது நான் இன்வெஸ்டர்னு ஃபண்டமெண்டல் பாக்குறீங்க சரியா. நீங்க வாங்கின பிறகு இறங்குனா சார் இது வச்சுக்கலாமா வேணாமா. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், சரி சார் டெக்னிக்கல் பாக்குறவன் எங்க வாங்கணும்னு உனக்கு தெரியும், எங்க போனா ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், இல்ல அடுத்து எங்க வாங்கணும்னாலும் உனக்கு தெரியும். ஃபண்டமெண்டல் காரங்க எதுவுமே தெரியாது, கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம், திரும்ப சொல்லணுமா? ஓகே, குறிப்பிட்ட டார்கெட் வச்சு எடுத்துறேன். நான் வாங்கி நீங்க டார்கெட் கையா ஏறணும் பாருங்க ஐயா, இறங்குற என்ன பண்ணுவீங்க? ஸ்டாப் லாஸ் ஆவரேஜ் பண்ண வேண்டியதா, கையில காசு இருந்தா ஆவரேஜ் பண்ண வேண்டியதா. சரி நான் சொல்றேன். சரி நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்காக சொல்றேன்னா டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு எங்க வாங்கணும் வாங்கக்கூடாது, அதை எதுக்கு மேல ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அவங்க டெக்னிக்கலா போறாங்க. ஃபண்டமெண்டலா தெரிஞ்சவங்க என்ன காரணத்துக்காக வாங்குறோம், ஃபண்டமெண்டல் காரணமாக தான் வாங்குறோம். சரி, ஒரு தம் ரூல் என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டாக்கை என்ன ரீசனுக்காக வாங்குறீங்களோ அந்த ரீசன் எப்ப நலிஃபை ஆகுதோ வித்துருங்க. இப்ப ஒரு நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக் சொல்லுங்க. இப்ப நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக் எப்போ வாங்கலாம்? 3% டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி வாங்கலாமா? 3% டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக் வாங்கலாமா? அதுவும் டிவிடெண்ட் தருது இல்ல. அப்ப எவ்வளவு வாங்கலாம்? எஃப்டியை விட ஈக்குவலா அல்லது எஃப்டியை விட அதிகமா தரக்கூடிய டிவிடெண்ட் ஸ்டாக் தான் வாங்கணும், கரெக்டா? இப்ப ஐஓசி நினைக்கிறேன் 7% டிவிடெண்ட். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு ஸ்டாக் இருக்கு, 9% டிவிடெண்ட் இருக்கு இப்போ வரைக்கும். ஸ்டாக் தான் நோட் பண்ணீங்களே தவிர விஷயத்தை நோட் பண்ண மாட்டீங்க. சரி, இது எல்லாத்தையும் இருக்க மெட்டாலிட்டி தலைவரே, நான் சொல்ல விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஸ்டாக் நீங்க அதான் சொல்லுங்க, இந்த விஷயத்தை இருந்துட்டா அடுத்த முறை நான் இங்க நிற்க வேண்டியது, நீங்க வரலாம். நம்ம மைண்ட் எங்க போகும்னா வாயிலேருந்து ஒரு ஸ்டாக் வராதான்னு போகும். அப்படி போனா நிச்சயமா மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க மாட்டீங்க, இல்லை ஷார்ட் டர்ம் தான் சம்பாதிக்கணும். நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்க கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, சார் டிவிடெண்ட் ஈல்டு அதிகமா இருக்க ஸ்டாக்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த கேள்வி யார்ட்டையும் வரல. அது தெரிஞ்சு நான் வெளியே ஸ்கிரீன் நான் என்ன சொல்றேன், உங்க கொஸ்டின் அப்படித்தான் இருக்கணும். ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்னு சொல்லுங்க சார் சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் யூடியூப் கண்டென்ட் யூஸ் ஆகும். ஸ்கிரீனர்ல போட்டா அதுவே ஹை டிவிடெண்ட் என்ன ஸ்டாக்னு காட்டிடும். ஆனா அதை வந்து ஒரு தம்ப்நெயில் வச்சு அதிக டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்கள் போட்டு ஒரு 10,000 வியூஸ் வாங்கிட்டு அவங்க ஒரு காசு சம்பாதிச்சு. நீங்க வந்து வித்தையை கத்துக்குங்க, மீன் கேட்காதீங்க. ஓகே சார், இந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஸ்க்ரீனில் போட்டுச்சுன்னா ஒரு மாதிரி காட்டுது. நம்ம டிவிடெண்ட் போக வேண்டாம். டிவிடெண்ட் ஈல்டு இதெல்லாம் நம்ம தனி கான்செப்ட். கையில் போடணும்னா அது ஒரு மாதிரி, அது தனி கதை. நான் வந்து இந்த மணி மேனேஜ்மெண்ட் விஷயத்துல நீங்க வாங்க, டிவிடெண்ட் ஈல்டு தனி கதை. நான் அது நம்ம முன்னாடி பார்க்கலாம். ரைட், இப்போ முடிவு பண்ணியாச்சா? இப்போ இன்வெஸ்டர் வந்து நீங்க என்ன ரீசனுக்காக வாங்கினீங்க? ஒரு டிவிடெண்ட் ஈல்டு 7% டிவிடெண்ட் இருக்குன்னு வாங்கினீங்க. அப்ப பிரைஸ் ஏற என்ன ஆகும்? அவன் டிவிடெண்ட் குறையும். இப்ப 10 ரூபா டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு ஸ்டாக் 100 ரூபாய்க்கு வாங்குற புத்திசாலியா, 10 ரூபா டிவிடெண்ட் தரக்கூடிய தர ஸ்டாக் 150 ரூபாய்க்கு வாங்குற புத்திசாலியா? 100 ரூபாய்க்கு வாங்கினா தான் ஹை டிவிடெண்ட் ஈல்டு. அப்ப நீங்க ஒரு இன்வெஸ்டர் இந்த டிவிடெண்ட் ஈல்டுக்காக ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா எப்போ உங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு குறையுதோ அப்ப நீங்க எக்ஸிட் பண்ணணும் அல்லது பார்சியலாவது புக் பண்ணணும். இது எஸ்பெஷலி எந்த செக்டாருக்குலாம் சூட் ஆகும் அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ், ஸ்டீலு, இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்க்குலாம் இது செட் ஆகும். எஸ்பெஷலி பிஎஸ்யூஸ். என்ன ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். 2020-21 பிஎஸ்சி ஸ்டாக்னே தான் நாங்கள் வாங்கியிருப்போம். செல்வரா சார் நானும் போட்டு வாங்கணும். ஆனால் என்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட பிஎஸ்சி பேங்கை தவிர எந்த பிஎஸ்சி ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இல்லை. நான் எப்பயோ எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப வாங்க ஆரம்பிக்கிறேன். என்ன காரணம்? நான் வாங்கினதுக்கான ரீசன் அதெல்லாம் அண்டர்வேவ்டாக இருந்துச்சு. ஓகே, நான் கழுதைன்னு நினச்சி தான் வாங்கினேன். அது இப்போ கழுதைக்கு கீழே போயிடுச்சு. அப்போ நான் விற்றுருவேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன காரணத்துக்காக வாங்கலோ அந்த காரணத்துக்காக விற்கணும். ஓகே, ரொம்ப டிவியேட் ஆகிடும். இப்போ ஃபண்டமெண்டல் மட்டும் தெரிஞ்சு ஒருத்தர் வாங்குறாரு இல்லையா, திரும்ப அதே கொஸ்டின் தான் எங்கே போனாலும் கதை அந்த மாதிரி. இப்போ ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு வாங்குறவர் என்ன பண்ணணும்? அதே அலோகேஷன் அவருக்கு 1 லட்சம் இருக்கு, ஒரு ஸ்டாக்குக்கு 20,000 ஒதுக்கிட்டார். அவர் என்ன பண்ணணும்?
ஒவ்வொரு லோலையும் டிப் பண்ணும். ஒவ்வொரு நம்மளுக்கு லோலையும் லோ எதுவுமே தெரியாது சார். வேல்யூஷன் பார்த்து ஒன்று வேல்யூ ஒன்று க்ரோத். அது டிசைட் பண்ணியாச்சு சார். வேல்யூ இன்வெஸ்டிங்கா growth இன்வெஸ்டிங்கா டிசைட் பண்ணியாச்சு. அது ப்ராப்ளமே இல்லை. ஏர்னிங் பர் 20,000 ஐஓசி வாங்குறது முடிவு பண்ணிட்டீங்க சார். 8% டிவிடெண்ட் இருந்து ஐஓசி வாங்குறது முடிவு பண்ணிட்டீங்க. 20,000 வாங்குறது முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? ஏர்னிங் பர் ஷேர் அது பார்த்து அவ்வளோதான் சார். ரொம்பலாம் யூஸ் தெரியுது சார். அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நம்ம ஐஓசி வாங்குறதே முடிவு பண்ணியாச்சு. இந்த பிரைஸ்க்கு வாங்கலானே முடிவு பண்ணியாச்சு. ஆனாலும் நம்ம வச்சுக்கூடிய 20,000 மொத்தமாக வாங்கிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் சார். ஒவ்வொரு இதுலேயும் டிப்லேயும் பை பண்ண சொல்லுங்கள். அந்த டிப்புக்கு ஒரு நான் என்ன சொல்றேன் சார், நீங்க எது செஞ்சாலும் அது ஒரு லாஜிக்கல் ரீசன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மெத்தட் வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல ஃபிக்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு கிடையவே கிடையாது சார். உங்களுக்கு ஒரு மெத்தட் தான் சார் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் ஸ்டைல் என்னன்னா 20,000 இருக்கா ஐஓசிக்கு இந்த பிரைஸ்ல வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதுவே அண்டர் வேல்யூ. அப்ப என்ன பண்ணுவேன்னா 10,000 நான் இங்கேயே வாங்கிடுவேன். இவர் வருவார், ஜனா இங்க வாங்க வராங்க, நான் என்ன திட்டுவார், 168 வருவான்டா அப்படின்னு எப்போ முன்னாடியே சொல்லுவார். ஆனால் நான் கேட்க மாட்டேன். நான் 150 வாங்கி. ஏன்னா என் முடிவு எதனா அடிப்படையில் ஃபண்டமெண்டல் அடிப்படை டெக்னிக்கலா சப்போர்ட்டுக்கு எடுத்துப்பேன். நாளைக்கு சார் சொல்லாம டெக்னிக்கல். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், 10,000 வாங்கிட்டேன். மிச்சம் என்கிட்ட எவ்வளோ இருக்கு அந்த ஸ்டாக்கான அலோகேஷன் இன்னும் 10,000. அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு லெவல் வச்சுப்பேன். எப்படி இங்க இருந்து இன்னும் 10% இறங்கினா ஒரு 5,000, அங்கேருந்து ஒரு 10% இறங்கினா ஒரு 5,000, அங்கேருந்து 10% இறங்கினா பேசாம இருக்கு. ஏன்னா இப்ப டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க, பேசாம இருக்குன்னு சொன்னோமா அவங்கள 95 ரூபாய்க்கு வித்துறணும்னு சொன்னோம். ஆனா ஃபண்டமெண்டல் தெரிஞ்சவங்க என்ன சொல்றோம், ஏன்? ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங். ரெண்டு ஒரே காரணம் தான் சார். அவர் எவ்வளவு அலோகேட் பண்ணாரு ஒரு ட்ரேடுக்கு, ப்ராஃபிட் வந்தா இவ்வளவு, லாஸ் வந்தா இவ்வளவு அலோகேட் பண்ணார்ல. இவர் எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காரு ஒரு ஸ்டாக்குக்கு 20,000 தான் அலோகேட் பண்ணிருக்காரு. அப்ப இவருடைய கேபிட்டல் 1 லட்சத்துல இருந்து அதிகமாகாத வரை இவர் என்ன பண்ணக்கூடாது, அந்த 20,000 அதிகமாக பண்ணக்கூடாது. இப்போ பல பேர் பண்ணக்கூடிய தப்பே என்ன நடக்கும், டெக்னிக்கலாக பார்க்க மாட்டாங்க. இன்வெஸ்டருங்கிற பேர்ல இறங்க இறங்க வாங்குவாங்க வாங்குவாங்க வாங்குவாங்க, அது அனுமார் வாலி மாதிரி இறங்கிட்டே இருக்கும். சரி, இப்ப முடிஞ்சு, இப்ப டெக்னிக்கல் முடிஞ்சு, ஃபண்டமெண்டல் முடிஞ்சு, ரைட்டா? இப்ப டெக்னிக்கலும் தெரியும், ஃபண்டமெண்டலும் தெரியும். அவங்க எப்படி பிடிக்க போறாங்க? இப்ப ரெண்டு சொல்லியிருக்கேன், இதை வச்சு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லுங்க. எக்ஸாக்ட் ஆன்சர் சொல்லுங்க. டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க நான் சொல்லிட்டேன். ஃபண்டமெண்டல் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு டெக்னிக்கலும் தெரியும், ஃபண்டமெண்டலும் தெரியும். ரெண்டு ஸ்டார்ட் பண்ண சார், இது ஃபர்தரா இது எவ்வளவு தூரம் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன், 8 ரூபாய் ஆயிடுச்சு, நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது 5 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு தெரிஞ்சா 8 ரூபாய்க்கு வித்துட்டு 5 ரூபாய் போற வரைக்கும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வித்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ல இன்வெஸ்டர் டெக்னிக்கலும் தெரிஞ்சு ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சவங்க விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப அடுத்து எங்க வாங்கணும்னு அவருக்கு தெரியும். நாம முதல்ல ஃபண்டமெண்டல் தெரிஞ்சவங்க என்ன பண்ணா, கண்ணை மூடிட்டு இறங்கிடுச்சு 10,000, இறங்கிடுச்சு 5,000 வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது இங்க இருந்து அடுத்து அவர் சொன்னா 150 நான் ஒரு போர்ஷன் வாங்கிட்டேன், 160 நான் ஒரு போர்ஷன் வாங்குவேன், 140 ஒரு போர்ஷன் வாங்குவேன். அவர் என்ன சொல்லுவாரு, 150 வாங்கிட்டு கம்பெனி இருக்கா 160 ரூபா வருடாம 140 வரும்னு சொல்லுவார். ஸோ இதுதான் டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சவங்களுக்கு. கரெக்டா? இப்போ இந்த 3 கேட்டகரியில தான் நீங்க ஒரு ஆளா இருக்கணும். இந்த 3 கேட்டகரியிலையுமே இல்லாமல் ஸ்பெகுலேட்டிவா வாங்க விற்கன்னு பண்ணீங்கன்னா மாட்டிக்கணும். பட் இந்த 3 கேட்டகரியில வந்தாலும் இந்த 3 பேருக்கு என்ன காமன் திங்? இப்போ டெக்னிக்கல் மட்டும் பார்த்து வாங்குறவருக்கு ஃபண்டமெண்டல் பார்த்து வாங்குறவருடைய தேவையே இல்லை. அவர் இபிஎஸ் பார்ப்பாரா? இபிஎஸ்னா இபிஎஸ் இல்லை, ஓபிஎஸ். பி புக் வேல்யூ எல்லாம் டெக்னிக்கல் மட்டும் பார்த்து பார்ப்பாரா? அது தேவையே இல்லை. அது வரட்டி விற்கிற கம்பெனியாக கூட இருக்கலாம், அது அதை பற்றி கவலை கிடையாது. அவருக்கு பிரைஸ் எங்கேருந்து எங்கே போகுங்கிறதா கதை. ஃபண்டமெண்டல் பார்க்குறவர் டெக்னிக்கல் பார்ப்பாரா? சார்ட் போட்டு வரைஞ்சிட்டு என் மொபைலில் ஒரே ஆப் ட்ரேடிங் தான், சரியா? அப்போ அவரை பார்க்க மாட்டார். கரெக்டா? அப்போ ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கலும் தெரிஞ்சவர் தான் ரெண்டையும் பார்ப்பார், இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் வந்து யாருங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது 3 கேட்டகரி. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நீங்கள் டெக்னிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறமா ஃபண்டமெண்டல் போயிட்டு. இந்த 100 நாள் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த 100 நாள் டெக்னிக்கல் மட்டும் அதை டைப் பண்ணி லாஜிக் சார். அதுக்கு எடி லாஜிக் ஏன் வை நாட் ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் அண்ட் வெரி சார். காலையிலேருந்து நான் தான் சொல்றேன், ஃபண்டமெண்டலை விட டெக்னிக்கல் எஃபெக்டிவ் இன் ஷார்ட்டர் டைம். நீங்க ஃபண்டமெண்டல் தாராளமா பார்க்கலாம். எப்பன்னா உங்க கையில ஒரு 10 லட்சம் 20 லட்ச ரூபாய் இருக்கு, மாசம் ஒரு 10 லட்ச ரூபாய் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டு ஏசியன் பேங்க், HDFC பேங்க், IDFC பேங்க் ஒரு அலோகேஷன் கொடுத்துட்டு இறங்குனாலும் வாங்குங்க வாங்குங்க வாங்கிட்டே இருக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், முதல்ல பேஸ் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். இப்ப பல பேர் என்ன நினைச்சிருக்காங்க, ஸ்டாக் எஸ்ஐபி சரின்னு நினைக்கிறேன். ஸ்டாக் எஸ்ஐபி யாருக்கா தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாக் எஸ்ஐபி சொல்லுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் மாசம்
மாசம் ஆனா ஒரு ஸ்டாக்கை வாங்குவேன் சார், லைன்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். இது நல்ல அப்ரோச் கிடையாது. உங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு சார். HDFC பேங்க்கு, ஏசியன் பெயிண்ட், IDFC பேங்க்கு, ஒரே ஒரு ஸ்டாக் சொல்லுங்களேன், மணப்புரம், சிப்லா, ரைட். இந்த 6 ஸ்டாக் இருக்கு சார். இந்த 6 ஸ்டாக்ல நான் வந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த 6 ஸ்டாக் 10 ஸ்டாக் வச்சிருக்கீங்க, 6ஐயும் சேர்த்து. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அலோகேஷன் வச்சிருப்பீங்க. இப்போ மாசம் மட்டும் ஒரு 1 லட்ச ரூபா வருது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா புது ஸ்டாக்கை தேடி போகாம இந்த 6ல அன்னைக்கு எது உங்க டிசிஷனுக்கு டெக்னிக்கலாவோ இல்ல ஃபண்டமெண்டலாவோ வீக்கா இருக்கோ அதை வாங்கலாம். அதை விட்டுட்டு மாசம் ஒரு 1 லட்ச ரூபாய இந்த 6ல இதுக்கு 20,000 வாங்க கூடாது. எகைன் நான் சுத்தி வர்றது என்னன்னா, நீங்க வாங்குறதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கும். ஓகேவா? அப்ப முதல்ல ஒரு டாபிக் போனா அப்படி மிஸ் பண்ணுங்க. இது புரிஞ்சா ஓகேவா? இப்ப மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறதுக்கும் டைவர்சிஃபிகேஷன் ஏன், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஏன், இதெல்லாம் புரிஞ்சா நான் எழுதினாலும் தரேன். இதை ஃபாலோ பண்ணினாலே நீங்க வந்து மார்க்கெட்ல சர்வை பண்ண முடியும். டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலும் ஈஸியா ஆகுது சார். அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கில் தான் சார். மார்க்கெட்டுக்கு தேவை ஒரு மென்டாலிட்டி தான் சார். மென்டாலிட்டி இந்த ஸ்கில் தன்னால வரும். மென்டாலிட்டி இல்ல, அந்த சைக்காலஜிக்கலா நீங்க ரெடி இல்லைன்னா ஸ்கில் நீங்க 1000 கிளாஸ் போனாலும் கத்துக்கிட்டாலும் உங்க மைண்ட் வராது. ஓகே, முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சேவிங்ஸ், பிசினஸ், இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா? அதுல இந்த சேவிங்ஸ் பிசினஸ் விட்டுருங்க, அது தனி கதை. ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அந்த பிசினஸ் பார்த்தா அதனால அதை விட்டுருங்க. ஒரு சேவிங்ஸ் பண்ண போறீங்க, அதுக்கு என்ன தேவை? அதுல ரிஸ்க் பார்ப்போம். ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அப்ப என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்? சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு என்னென்ன பார்க்கணும்? முதல்ல அந்த விஷயம் லீகலா இல்லீகலா? நம்ம நாட்டில் கஞ்சா கத்துறேன்னு நான் சொன்னேன், அது இல்லீகல். ஐயா இதை ரெக்கார்ட் பண்ணுங்க ஐயா. சோ அப்ப ஏன் கஞ்சா கட்டக்கூடாது? அதுலயும் லாபம் வரும். லாபம் வரும்னா உனக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க, சொல்றேன். அது லாபம் வரும், என்ன பண்ணாலும் லாபம் வரும். ஆனா பிரச்சனை என்ன? லீகலா இல்லீகலான்னு பார்க்கணும். பிரச்சனை தான் பிரச்சனை. சோ அப்ப லீகல் கிடையாது, அப்ப அந்த இது அவுட், அந்த தூக்கி போட்டுருங்க. அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வட்டி கொடுக்கலாம், யாரோ சொன்னீங்க கந்து வட்டி. வட்டி கொடுக்கலாம், அது லீகலா? இல்ல லீகலே இல்ல, இல்லீகலே இல்ல. அப்படிதான் சார். இல்ல லீகலாவும் இருக்கு, லீகலா ரெஜிஸ்டர் பண்ணலாம். மைக்ரோ ஃபைனான்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணலாம். நீங்க வந்து 10 வட்டி கொடுறது அது இல்லீகல் கிடையாது. ஐநூறு இல்லீகல் கிடையாது. உங்க யார் வட்டி கந்து வட்டி விட்டா வேணா அரெஸ்ட் பண்ணலாம், வட்டி விட்டா அரெஸ்ட் பண்ண முடியாது. பட் அதுல என்ன இருக்கு? லீகல் தான். ரிஸ்க் எல்லாத்தையுமே இருக்கு சார். ரிஸ்க்ங்கிறது இன்வெஸ்ட் சார். இன்வெஸ்ட்மெண்ட்னாலே தாராள முதல்ல ரிஸ்க் இருக்கு சார், அதை விட்டுருங்க. இதுல என்ன இல்ல? இப்போ நீங்க ஒரு பேங்க்ல போட்டுருக்கீங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 1 லட்ச ரூபாய் இருந்துச்சு, திடீர்னு இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, பேங்க் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆர்பிஐங்கிறது யாரு? ரெகுலேட்டரி பாடி. அப்ப முதல் விஷயம் லீகலா இல்லீகலான்னு பார்த்தோம். அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்? ரெகுலேட்டட் பை கவர்மெண்டான்னு பார்க்கணும். கவர்மெண்டான்னு பார்க்கணும் முக்கியம். ரெகுலேட்டட் அண்ட் மானிட்டர்ட். இப்ப மார்க்கெட் சொல்லுங்க, மார்க்கெட்டை யார் ரெகுலேட் பண்றா, மானிட்டர் பண்றா? இன்சூரன்ஸ் சார். ரைட். மைவித்ரி யார் சார்? மைவித்ரி தெரியாது. மைவித்ரி யார் ரெகுலேட்டடா இல்லையா? இல்ல சார், இல்ல. லீகலா இல்லீகலா? லீகல். மைவித்ரி யார்? ஒண்ணு இல்ல நான் சொல்லிடுறேன். ஐயா நான் சொல்லிடுறேன். சொல்றேன். மைவித்ரி யார்ஸ்னா ஒண்ணு இல்ல, அரிய பிசினஸ். உங்க மொபைல்ல நீங்க வீடியோ பாப்பீங்க, யூடியூப்ல ஆட் வருது இல்லையா? அந்த வீடியோவை நீங்க யாரை ஸ்கிப் பண்ணீங்களா, நீங்க எல்லாம் முட்டாள். அவன் ஒரு ஆப் வச்சிருப்பான், அந்த ஆப்ல வீடியோ வரும், அதுல விளம்பரம் வரும், அதை பார்த்தா உங்களுக்கு காசு. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு 15,000 வரும். சரியா? இப்போ இது சொல்லுங்க, இது ரொம்ப ஃபேமஸ், தெரியலன்னா நீங்க பாக்கியசாலி. சரியா? அப்ப இது லீகலா இல்லீகலா? இது மாதிரி இதெல்லாம் பேர் என்ன? போன்சி ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க, அன்ரியலைஸ்டு ரிட்டர்ன் சொல்லுவாங்க. அது என்ன சொல்ல? ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. இதெல்லாம் நிறைய அனுபவம் இருக்கு எல்லாத்துக்கும். MLM ரைட், ஓகே. MLM மேக்ஸ் அதுதான். சோ அப்ப இதுல என்ன பிரச்சனை? இதை நீங்க எடுத்த உடனே ஒருத்தர் செய்யறாரு, மைவித்ரி யார் உடனே அவர் போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்ப கஞ்சா கட்டுறான்னு தெரிஞ்சுன்னா போலீஸ் உடனே போய் அரெஸ்ட் பண்ண முடியும், இதுல போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது இட்ஸ் நாட் டிஃபைன்ட். லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாது. அதே மாதிரி அப்ப இது லீகல் இல்லீகல் கிடைக்கல. அப்ப எதுல வரும்? இது ரெகுலேட்டட் கிடையாது, அன்ரெகுலேட்டட். இது லீகல் இல்லீகல் பிரச்சனையே கிடையாது, இது ரெகுலேட்டடே கிடையாது. பிரச்சனை வந்து யார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ரைட்டா? இப்ப சொல்லுங்க, கிரிப்டோ எந்த கேட்டகரியில வரும்? அன்ரெகுலேட்டட். ஏன் கிரிப்டோ வேணாம்னு சொல்றதுக்கான காரணம் இது ஒண்ணு. கிரிப்டோ சொந்தக்காரரே இதுதான் சொல்றாங்க. சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி.
இப்போ ரியல் எஸ்டேட் சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த 2 கேட்டகரி சொல்லுங்க. லீகலா? லீகல் லீகல், வெரி குட். ரெகுலேட்டடா? CMDA வெரி குட். RR, CMDA, DTCP, ரெகுலேட்டட், ரைட். இதுல என்ன இல்ல? வெரி குட். ஏன்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டிரான்ஸ்பரன்சி அர்த்தம் புரியுதா ரியல் எஸ்டேட்ல? ஏன்னா ரியல் எஸ்டேட் எல்லாரும் ஃபெமிலியர். இப்ப ரிலையன்ஸோட ஷேர் என்னன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆப்பிரிக்கால இருக்கவங்களுக்கும் தெரியும், அமேசான் எங்க இருக்கவங்களுக்கும் தெரியும். அமேசான்ல இருக்கு. சரியா? ஆனா இந்த தெருவுக்கு 4 தெரு தள்ளி இருக்கிற இடத்துல சென்ட் எவ்வளவு போகுது உங்களுக்கு தெரியுமா? இது ரெகுலேட்டடா? ரெகுலேட்டட் தான். கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. ஆனா என்ன இல்ல? நீங்க அதே தெருவில் இருக்க ஒருத்தர் கேட்டா சென்ட் 3 லட்சம்பா, இன்னொருத்தர் கேட்டா 4 லட்சம்பா. நீங்க வாங்கும் போது தான் தெரியும் எத்தனை லட்சம். 8 லட்சம். இன்னொன்னு அது கம்மியா தருவாங்க. அது முழுசா தனிக்காது. ஏஎஸ்சி ஃபண்ட் அவங்கள தனியா போட்டுக்கலாம். நான் சொல்ல வரேன்னா அது என்ன இல்லைன்னா டிரான்ஸ்பரன்சி. அது லீகல் தான், ரெகுலேட்டட் தான். அதுல என்ன இல்ல? டிரான்ஸ்பரன்சி இல்ல. டிரான்ஸ்பரன்சி இல்லைனால இன்னொன்னு என்ன வந்துடாது? அதுல கிரெடிபிலிட்டி போயிடும். அல்லது என்ன சொல்றதுன்னா அக்கௌண்டபிலிட்டி இல்ல. ரிலையன்ஸ் நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க, என்ன விலைக்கு வித்தீங்க, அது என்ன புரோக்கரேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கேயும் நீங்க சப்மிட் பண்ண முடியும் ஐடில. நீங்க ரியல் எஸ்டேட் அப்படி பண்ண முடியுமா? நீங்க சென்ட் 10 லட்சம் கைட்லைன்ஸ் இருக்கும். ஆனா எவ்வளவு கொடுத்து வாங்கிருக்கீங்க? ஜாஸ்தி கொடுத்து வாங்கிருக்கீங்க. சோ அப்ப ரியல் எஸ்டேட் என்ன பிரச்சனை இருக்கு? டிரான்ஸ்பரன்சி. சரி, ஓகே. அடுத்து இன்னொன்னு லிக்விடிட்டி. சூப்பர். லிக்விடிட்டி. இப்போ நீங்க நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வாங்க. சேவிங்ஸ்ல லிக்விடிட்டி இருக்கு. நீங்க எப்போ போட்டா போட்ட எப்படி திரும்ப கொடுத்துருவானா? வெயிட் பண்றேன்னு சொன்னா கொடுத்துருவான். வேற அடுத்து நீங்க சொல்லுங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிளே சொல்லுங்க. வேற எதுல லிக்விடிட்டி இருக்கு? தங்கம் இருக்கு. நீங்க என்னைக்கு கொடுத்தாலும் திரும்ப கொண்டு போய் விட்டுறான். சார் இது ரொம்ப ஜென்ரலான கான்வர்சேஷன் சார். நான் சும்மா போன்ல பேசுறதா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது ப்ரிப்பேர் கூட பண்ணல. நீங்க பேசுங்க. சரி, ஓகே. லிக்விடிட்டி வேற என்ன இல்ல? கோல்டு இல்ல சார். கோல்டு இருக்கு. ஸ்டாக் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆமா. ஏன்னா எல்லா ஸ்டாக்லயும் லிக்விடிட்டி இருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்றோம்? குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வாங்குங்கன்னு சொல்றோம். ஏன் சொல்றேன்னா சொல்றேன். இப்ப ரிலையன்ஸ் ஷேர் எவ்வளவு சொல்லுங்க? ரிலையன்ஸ் ஷேர் ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் என்ன? ஸ்கிரீனர் பார்த்து கூட சொல்லலாம்னு வச்சுங்க. மார்க்கெட் கேப் இப்ப எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? ரிலையன்ஸோட பிரைஸ் என்னன்னு தெரியும். கரெக்ட்டா? ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் என்னன்னு தெரியும். கரெக்ட்டா? மொத்தம் ஷேர் மார்க்கெட் ரிலையன்ஸ் எத்தனை ஷேரா பிரிச்சிருக்காங்க தெரியுமா? அதுக்கு பேர் என்னன்னா தெரியுமா? அதுக்கு பேர் ஈக்விட்டி கேபிட்டல். கரெக்ட்டா? அப்ப நீங்க ஒரு கைப்பிடி மணலை எண்ணுறது கஷ்டமா, இல்ல 4-5 கட்டி எண்ணுறது கஷ்டமா? 4-5 கட்டி எண்ணுறது தான் ஈஸி, மணலை எண்ணுறது கஷ்டம். அது மாதிரி ரிலையன்ஸ் உடைய பிரைஸ் என்னன்னு பாருங்க, அது மார்க்கெட் கேப் என்னன்னு பாருங்க. அப்ப அவங்க எவ்வளவு பிரிச்சிருப்பாங்க? கிட்டத்தட்ட 2 கோடி ஷேர் இருக்கும். இப்ப ஆபரேட்டர் சொல்றாங்க இல்லையா? ஆபரேட்டரால எதை ஈஸியா நிறுத்த முடியும்? வெயிட்டான பொருளை ஈஸியா நிறுத்த முடியுமா? ரொம்ப வெயிட் இல்லாத பொருளை நிறுத்த முடியுமா? அப்ப கம்மியான ஈக்விட்டி கேபிட்டல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ஈஸியா ஒருத்தர் பை பண்ண முடியும். அதுக்கு பேர் ஆபரேட்டர்ங்கிறதுல நான் போக விரும்பல. என்ன அர்த்தம்னா பலமான ஒருத்தர் இழுக்கிறான். இருக்கிறதே கொஞ்சம் தான். பலகீனமா நான் இருக்கேன். இவர் இருக்கா, இவர் இருக்கா. இப்ப இவங்க 2 பேர்த்துல யார் பலசாலியோ நான் அந்த சைடு போயிடுவேன். அதுக்காக அவர் என்ன ஆபரேட் பண்றான்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா? இப்ப ஆபரேட்டருக்கு புரியல சார். ரிலையன்ஸ் ஷேர் 2 கோடி ஷேர்ஸ் இருக்கு சார் மார்க்கெட்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சொல்லி வரேன். லிக்விட் அதுதான் லிக்விடிட்டி நான் சொல்றேன். இப்ப 2 கோடி ஷேர் இருக்கு. ஓகேவா? ஒரு இண்டிவிஜுவலால ஒரு 50 ஷேர் வாங்க முடியுமா? ரிலையன்ஸோட பிரைஸை கால்குலேட் பண்ணி. ஓகே. ஒரு HMI ஆல வாங்க முடியுமா? FIA ஆல வாங்க முடியுமா? முடியும். ஆனா அது என்ன இருக்கு அப்படின்னா சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதேதான் பிளாக் டீல், பல்க் டீல் தனித்தனி கடை. பட் என்ன ஒண்ணே ஒன்று புரிஞ்சுக்கீங்க அப்படின்னா அதுல லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதே மொத்தமே ஒரு ஷேரோட இருக்கு வெறும் 40 லட்சம் ஷேர்ஸ் தான் இருக்கு. அந்த ஷேர் பிரைஸ் ₹1. இல்ல அது அந்த நான் சொல்றது ஒரு ஷேர் பிரைஸ் ₹1. மொத்தமே 40 லட்சம் ஷேர் தான் இருக்கு. அத செல்வராஜ் சாரால கூட வாங்க முடியும் ஒரே டைம்ல. சரியா? சோ இப்ப புரியுதா? லிக்விடிட்டிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு ஆனா இல்ல ஆனா இருக்கு. சார் நான் திருப்பி எனக்கு புரியல. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்கு சார். என்ன 10 லட்சம் ரூபாய் ரிலையன்ஸ் ஷேர் இருக்கு. நீங்க நினைச்சா விக்கலாம்ங்க சார். நான் லிக்விடிட்டி இல்லைன்னு சொல்லல. எல்லா ஸ்டாக்குக்கும் லிக்விடிட்டி இருக்காதுன்னு தான் நான் சொல்றேன். சரி, ரிலையன்ஸ் வாங்கினா நீங்க தப்பிச்சிங்க. நான் சொல்ற வாதமே அதுதான். நீங்க ரிலையன்ஸ் வாங்குனீங்கன்னா நீங்க எப்போ வாங்கினாலும் வாங்குற கார்டு இருப்பான், விக்கிற கார்டு இருப்பான். நீங்க விற்க முடியாது. ஏன்? ஏன்னா வாங்குறதுக்கு ஒரே நாள்ல 10 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. ஒரே நாள்ல 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்ல. இருக்கிற ஸ்டாக்கே அப்படிதான். சரியா? இப்ப புரிஞ்சா ஏன் பெனி ஸ்டாக் வாங்க கூடாதுன்னு இருக்க மெயின் ரீசன் இதுதான்.
ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலா ஓரமா வச்சிருங்க. மெயின் ரீசன் இதுதான். ரைட். இப்போ என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இல்ல அது தனிக்கதை. இது KGF 2 லீகலா இல்லீகலா. அடுத்து என்ன பார்த்தோம்? ரெகுலேட்டடா இல்லையா? டிரான்ஸ்பரன்சி. அடுத்து லிக்விடிட்டி. இப்போ நாங்க ரியல் எஸ்டேட்ல லிக்விடிட்டி இருக்கா? இல்ல இந்த லிக்விடிட்டி ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு என்னன்னா உங்ககிட்ட இருக்கிறத வாங்கி இருக்க ஆள் இருக்க மாட்டாங்க. இது ஒரு டைப் ஆஃப் லிக்விடிட்டி. லோன் கொடுத்தோம். இல்ல டைவர்ட் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், இப்போ உங்ககிட்ட 10 லைன்ஸ் இருக்கு. சாரி, லைன்ஸ் 1 லட்சம் ரூபாய் போட்டுருக்கீங்க. ஒரு லைன் சார் 1000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இப்போ நீங்க நினைச்சா 25,000 மட்டும் லைன் சார் விற்க முடியும். கரெக்டா? இப்போ இதே 1 சென்ட் இடம், 1 சென்ட் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. கொஞ்சம் காசு சென்ட் வெட்டி 25,000 விற்க முடியுமா? ஒரு லட்சம் 1 சென்டா கொடுத்து வாங்க, 1 சென்டா கொடுத்தாலே வாங்க கால் கிடைக்காது. ஆனா விலை மட்டும் ஏறிட்டே இருக்கும். நினைச்சுக்கலாம் விலை இவ்வளவு போகுது அவ்வளவு போகுதுன்னு. ஆனா வாங்க கால் இருக்கு. ஸோ லிக்விடிட்டில ரெண்டு டைப் இருக்கு. பார்ஷியல் லிக்விடிட்டி. அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்றோம் அப்படின்னா அது நமக்கு வந்து அந்த எக்ஸிட் ரூட் கஷ்டமா இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ லிக்விடிட்டி புரிஞ்சா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பெருசா ஒரு சார் எடுப்பார் டாக்ஸ். முதல் விஷயம் இல்லீகலா இருந்தால் அது டாக்ஸே வராது. கிரிப்டோ டாக்ஸபிள். ஏன்? அது இல்லீகல் கிடையாது, லீகலும் கிடையாது, ரெகுலேட்டடும் கிடையாது. சரியா? ஸோ அப்போ டாக்ஸுங்கிற பார்ட் ரொம்ப முக்கியம். கிரிப்டோக்கு எவ்வளோ டாக்ஸ்? 30%. அப்போ கிரிப்டோ நான் 10-15% டாக்ஸ் பண்ண ப்ராஃபிட் பண்ணுறதுக்கே நாக்குது. சார் லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாது, ஆனா இவங்க டாக்ஸ் பண்ண போறாங்க. அதான் கவர்மெண்ட். ஐயா ஐயா அரசியல் வேணாங்க ஐயா. சரியா? டாக்ஸ் போட்டாங்கன்னா அது லீகல் விஷயத்தை மட்டும் எடுத்து. ஸோ அப்போ என்னன்னா நாம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒன்று இருக்கு. சரியா? நீங்க வந்து லீகல் கிடையாது. டாக்ஸ் பண்ணிட்டாலே லீகல் கிடையாது. சரி, நான் என்ன சொல்றேன், இது முதல்ல இல்லீகலே கிடையாது. அப்பதானே நீங்க லீகல் ஆக்க முடியும். இப்போ நான் இந்த மைக்கை கீழே போடுறேன், இல்லீகலா இல்லீகலா? இல்ல சார், இல்ல இல்ல எப்படி அது என் மேல போட்டா இல்லீகல். புரிஞ்சா? இல்லீகல் சொல்லாதனாலே ஒரு விஷயம் லீகல் ஆயிடாது. இந்த கதையே இல்லை சார். இல்லீகல் டிக்ளேர் பண்ண கவர்மெண்ட் சட்டப்படி இல்லீகல் சொல்லாத வரை எல்லாமே இல்லீகல் தான் அப்படின்னு ஆயிடாது. அது லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாது. அதுதான் நம்ம கிரிப்டோவை நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்றதுக்கு காரணம் லீகலா இல்லீகலாங்கிற பிரச்சனை கிடையாது. அங்க என்ன இல்ல? வேற என்ன இல்ல? டிரான்ஸ்பரன்சி இல்ல. ரிலையன்ஸுக்கு என்ன கரண்ட் இருக்கு, ரிலையன்ஸ்க்கு என்ன ஆப்ரேட்டிங் ப்ராப்ளம் வச்சிருக்கு, அவன் என்ன ப்ராடக்ட் பண்றான், லொட்டு என்ன, லொஸ்க்கு என்ன, அம்பானி என்ன ட்வீட் போட்டார், அவர் கல்யாணம் செலவு என்ன, எல்லா கதையும் நமக்கு தெரியும். கிரிப்டோ ஏதாவது தெரியுமா? ஆப்ரேட் பண்றாங்க. அது கதை. அதே மாதிரி அது வேற. இல்ல நான் சொல்றேன், கிரிப்டோலையும் பணம் பண்ணலாம். அதுக்கு தனி நாலேஜ் வேணும். நம்ம முதல்ல அதே தான் எகைன் எங்க வரும், ஊரை ஏறி. அதனால கிரிப்டோவும் படிக்கலாம். கிரிப்டோ நானும் பண்ணியிருக்கேன், சிவா சார் பண்ணியிருக்கேன், போட்டு விட்டுறேன் மதி. சரியா? சோ ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்சா இந்த டாக்ஸ் பார்ட் வந்து சாதிப்பார். ஸோ ஜெனரல் ரூல் என்னன்னா, நமக்கு எந்த லாபத்துல நிறைய டாக்ஸ் வருதோ அது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்க்கணும். ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான் சொல்ல வந்த விஷயம்.